அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் மூட்டைகளில் கடைசியாக அடியில் இருக்கும் மூட்டைதான் பெண்கள் என்று டாக்டர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த மூட்டை தான் எல்லா மூட்டைகளின் அழுத்தத்தையும் தாங்கிக் கொண்டு எல்லாவற்றிற்கும் அடித்தளமா இருக்கு. அதாவது எல்லா மூட்டைகளின் சுமைகளும் கடைசி மூட்டை மீதுதான் ஏற்றி வைக்கப்படுது. ஆனா அடிமூட்டையாக இருக்கும் பெண்களுக்கும் கீழே கண்ணுக்கு தெரியாமல் அழுத்தப்பட்டிருக்கும் மூட்டையாக இருப்பது திருநர்கள். அந்த காலத்தில் திருநர்களின் துயரங்கள் அவ்வளவாக வெளியில தெரியாம போனதால் தான் அவர்களை பற்றி பெரியாரும் அம்பேத்கரும் சொல்லி இருக்காங்க. கடந்த 20 ஆண்டுகளாக தான் அவர்களை பற்றிய விழிப்புணர்வு பரவ தொடங்குச்சு. தமிழகத்துல திராவிட இயக்கத்தின் தாக்கம் அதிக அளவுல இருப்பதால இந்தியாவிலேயே திருநர்களுக்காக முதல்ல குரல் எழுந்தது தமிழ்நாட்டுல மட்டும்தான். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு போன திமுக உறுப்பினர் திருச்சி சிவா தான் முதலாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து திருநர்களின் பிரச்சனைகளை நாடு முழுவதும் அறிய வச்சாரு. அதன் மூலமா தான் அவர்களுக்கு நாடு முழுவதும் ஒரு சமூக அந்தஸ்து கிடைச்சிச்சு. அலி, அரவானி, ஜோக்டா, கிண்ணர் என்று பல பெயர்களில் அவமானப்படுத்தப்படும் அவர்கள் கடைசியாக 3ஆம் பாலினத்தவர் என்று அழைக்கப்பட்டாங்க. அதுவும் அவர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கும் வார்த்தைகள் என்பதால் அவர்களை திருநம்பி, திருநங்கை போன்று அழைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். திருநர் என்பது திருநங்கை, திருநம்பி இரண்டுக்குமான பொது பெயராகும். தமிழகத்தை பொறுத்தளவுல சமுதாயத்தில் திருநர்களுக்கான மேம்பாடுகள் மேலும் மேலும் அதிகரித்த வண்ணமாக தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்து வரும் 10 ஆண்டுகளில் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகள் அனைத்தையுமே பெற்று மற்ற இரு பாலினத்தவர்களைப் போல் வாழ தொடங்கி விடுவார்கள் என்பது உறுதியான ஒரு விஷயம். ஆனா அவர்களுக்கு கிடைக்கும் உரிமைகள் மதவாத ஃபண்டமெண்டல்ஸ்களுக்கு இயல்பாக பிடிக்காது என்பதில் ஆச்சரியம் கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும் அவற்றின் துன்பங்களை அனுபவித்தாக வேண்டும். அது அவர்களின் விதி, அது கடவுளின் விருப்பம் என்று மத அடிப்படைவாதிகள் நம்புவதே பிரச்சனைக்கு காரணமா இருந்துட்டு இருக்கு. காலச்சக்கரம் முன்னோக்கி செல்ல வேண்டுமே ஒழிய பின்னோக்கி செல்லக்கூடாது. அப்படிப்பட்ட காலத்தை பின்னோக்கி இழுத்து செல்லும் சட்ட திருத்தம் ஒன்று இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த சட்ட திருத்தம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எதிர்ப்புகளுக்கிடையே கொண்டு வரப்பட்டது மட்டும் இல்லாம அதை தேர்வு குழுவுக்கு அனுப்பாமல் வழக்கமாக பின்பற்றப்படும் மரபு உதாசீனப்படுத்தப்பட்டு உள்ளது என்பதுதான் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த சமுதாயத்தில் மிக மிக மோசமான அபியூஸுக்கு உள்ளடக்கப்பட்டு வரும் திருநர் என்ற சமூகத்திற்கு அங்கீகாரம் தராமல் அவர்களை மேலும் மேலும் மன உளைச்சலுக்கு தள்ளி அவமானப்படுத்தும் செயல்தான் இந்த சட்ட திருத்தம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். திருநர் அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் என்பதற்கான டெஃபனேஷன்ல இந்த சட்டம் முன் வந்திருக்கு. அந்த டெஃபனேஷன் தங்களை கிரிமினல்ஸ் செய்துள்ளதாக திருநர்கள் குற்றம் சாட்டுறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ஆக்ட் என்ற சட்டத்தை 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஒன்றிய அரசு கொண்டு வந்துச்சு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய திருநர்களுக்கு பாதுகாப்பும் மரியாதையும் வேண்டும் என்பதற்காக 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட ஒரு வழக்குல கொண்டு வரப்பட்ட தீர்ப்பு தான் அது. நாடாளுமன்றத்தால நிறைவேற்றப்பட்ட இந்த சட்ட திருத்தத்துல டிரான்ஸ்ஜெண்டர் யார் என்பதற்கான விளக்கத்துல மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்கு ஒன்றிய அரசு. ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கும் ஒருவர் வளரும்போது அவர் தன்னை எப்படி உணர்கிறாரோ அதுதான் அவரது பாலினம். அதாவது பெண்ணாக பிறந்த ஒருவர் தன்னை ஆண் போல் உணர்ந்தாலோ இல்லனா ஆணாக பிறந்த ஒருவர் தன்னை பெண்ணாக உணர்ந்தாலோ அதுதான் அவரது பாலினம் என்று கருத முடியும். ஆனா இந்த சட்ட திருத்தத்துல மருத்துவர் குழு அவரை ஆய்வு நடத்தி இவர் டிரான்ஸ்ஜெண்டர் தான் என்று சான்றிதழ் தர வேண்டுமா? அதன் பிறகு ஒரு மாஜிஸ்ட்ரேட் நீதிபதியிடத்திலும் அவர் சான்றிதழ் பெற வேண்டும் என்பது இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. இது தங்களது கண்ணியத்தை பெரிதும் பாதிப்பதா திருநர்கள் சொல்றாங்க. ஏன்னா ஜெண்டர் டெஸ்ட் செய்ய எந்த ப்ராப்பரான சோதனை எதுவுமே உலகளவுல இல்லை என்றும் லீவ் லெஃப்ட் என்கின்ற பிரபலமான பத்திரிகைகளை மருத்துவர்கள் அடித்து சொல்றாங்க. ஆனால் நீ திருநர் இல்லை என்றும் சர்டிபிகேட் தராமல் ஏமாற்றப்பட வாய்ப்பிருக்கு, இல்லைன்னா தாங்கள் அலைக்கடிக்கப்படலாம் என்றும் அவர்கள் அஞ்சுறாங்க.
ஏற்கனவே சமூகத்தால் அவமானப்படுத்தப்பட்டு வரும் தங்களால் இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாதுன்னு ஆதங்கப்படும் திருநர்கள் இந்த அரசு தங்களது உரிமைகளை பாதுகாப்பதற்கு மாறாக தங்களை கட்டுப்படுத்த பார்ப்பதா வேதனைப்படுறாங்க. மருத்துவர்கள் மற்றும் மாஜிஸ்திரேட் நீதிபதிகளுக்கு இடையே தங்களை அலைக்கழிக்க பார்க்கிறார்கள் என்று குற்றம் சாட்டும் திருநர்கள் 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தங்களுக்கான பாதுகாப்பு சட்டத்துல மருத்துவர்களின் சோதனை தேவையில்லை என்று கூறப்படுது. அப்போதே சான்றிதழ் பெறுவதில் பெரும் சிக்கலும் அலைச்சலும் தங்களுக்கு ஏற்பட்டதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்போதைய சட்ட திருத்தம் மேலும் தங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருப்பதை மறக்க முடியாதுன்னு சொல்றாங்க. பல்வேறு கட்ட சோதனைகளை தாண்டி அவர்கள் தங்களை திருநர் என்று நிரூபிக்க வேண்டிய நிலை இருப்பதால பெரும்பாலும் அந்த சான்றிதழ் கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த சான்றிதழ் பெறுவது அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. திருநங்கையாகவோ திருநம்பியாகவோ பிறந்த திருநர்களுக்கு தனியார் அமைப்புகள் வேலை கொடுக்க மறுக்குது. பள்ளி மட்டும் இல்லாம கல்லூரிகளில் படிக்க முடியாமலும் போவதும், பொது இடங்களில் இயற்கை உபாதைக்காக ஒதுங்க முடியாமல் அவதிக்குள்ளாவதும், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்க முடியாமல் போவது, பொது இடங்களில் இயற்கை உபாதைக்காக ஒதுங்க முடியாமல் அவதிக்குள்ளாவது, தெருக்களிலும் கோவில் திருவிழாக்களிலும் டீச் செய்யப்படுவது, வெர்பல் அபியூஸ் செய்வது, குடும்பத்திலேயே அவமானப்படுத்துவது போல் பல சொல்ல முடியாத பல அவமானங்களை திருநர்கள் சந்தித்து வராங்க. அவர்களுக்காக முற்போக்காளர்கள் வழக்கு நடத்தி அரசுகளிடம் இருந்து பெறப்பட்ட சலுகைகளை திருநர்கள் இடையூறு இல்லாமல் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நியாயமானது. இந்த சட்டத்தில் மிக முக்கியமான மற்றொரு சிக்கல் என்னவென்றால், திருநர்களுக்கு ஆதரவாக பேசும் டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டிவிட்டிஸ், இடதுசாரி முற்போக்காளர்கள் போன்றவர்கள் திருநர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் அவர்களுக்கு ஆயுள் சிறை வழங்கும் அளவுக்கு சட்ட திருத்தம் இருப்பதா அச்சம் எழுந்திருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக சொல்லப்படும் இந்த சட்டத்தின் மூலம் அவர்களுக்கு உதவும் நபர்கள் குறிவைக்கப்படுவது எந்த வகையில நியாயம் என்கின்றனர் மனித உரிமை ஆர்வலர்கள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் சிறுபான்மை இன மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதா குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில டிரான்ஸ்ஜெண்டர்களின் உரிமையும் பறிக்கப்படும் செயல் கவலை தரக்கூடியதாக உள்ளதுன்னு ஊடகங்களில் விமர்சனம் எழுந்திருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.